ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். திருவண்ணாமலை வந்திருக்கிறோம். ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் பாருங்க. சிவகங்கை குளம் தீர்த்தம் இதுதான் பாருங்க. சிவகங்கை தீர்த்த குளம். தீபம் ஏற்றுற மலை அண்ணாமலையார் தீபம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஏற்றுவாங்க. கார்த்திகை மாதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். ஹாய் நண்பனு சொன்னாங்களா, இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் திருவண்ணாமலையில் வந்திருக்கேன். என் மக்களுக்கு நான் குடிவாக்கு கொடுக்குற ஆள். திருவண்ணாமலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் சிவனையாவை நான் என்ன நினச்சி வரணும், என் சிவன் அப்பா எனக்கு நிறைவேற்றி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் வாசலுக்கு நான் வந்தது ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னை விட்டு அத்தனை வீரமகாளிக்கு நான் மாலை போட்டு இங்கே நான் வரணுன்ட்டு அவர் இட்ட கட்டளை. இன்னைக்கு இந்த இடத்துல நான் நிற்கிறேன். என் திருவண்ணாமலை என் ஐயன் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். கண்டிப்பாக என் மக்கள் எல்லோரும் என்ன நினச்சி வராங்களோ அனைத்து காரியத்தையும் நடத்தி கொடுக்கணும். யூடியூப் சேனலில் நாங்கள் வரோம். பெருசாலாம் கேமரா எங்ககிட்ட கிடையாது, சும்மா செல்லு தான் நாங்கள் எடுக்கிறோம். மக்கள் எல்லோரும் இதை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா, கோபுரத்தில் இருக்கேன். பெரிய நந்தி பிரதோஷத்துக்கு காலை வைக்க இடம் இருக்காது இந்த இடத்துல. அவ்வளோ விசேஷமான ஒரு இடம். அண்ணாமலையாருன்னு சொன்னாலே முக்தி தரும். திருவண்ணாமலைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அடுத்த பேர் திருவண்ணாமலை பாதாள லிங்கம். இந்த இடத்து பேர் சிவனையாட்ட நீங்கள் என்ன நினச்சி வரீங்களோ அனைத்தும் கொடுப்பாரு. நம்பிக்கையோடு வாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அள்ளிக்கிட்டு போகலாம். கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பாரு. நம்பிக்கையோடே வாங்க. திருவண்ணாமலை ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு கோயில். அதே மாதிரி இங்கே நான் வந்ததில்லை, இங்கே இருக்குது, திருவண்ணாமலை கோயிலே இருக்குது. நம்ம ஐயா பாதாள லிங்கம் உள்ளே இருக்கார். நான் பார்க்க போகிறேன். கண்டிப்பாக என் மக்கள் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். எந்த ஒரு குறை இல்லாமல் தீர்க்க ஆயுசோட. அதே மாதிரி சுமங்கலி இங்கே எல்லாத்துக்கும் பூ போட்டோடு அவங்க நல்லா இருக்கணும். குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக என் ஐயா குழந்தை பாக்கியம் கொடுக்கணும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் கொடுக்கணும். சத்தியம்.